சினம்னா கோபம். இது எல்லாத்துக்கும் தெரியும். அன்றாட வாழ்க்கையில ஒரு கட்டத்திலயும் நாமும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தையும் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து இந்த கருத்துக்களை எல்லாம் ஏன் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்? ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆரம்பிக்கிறப்போ இது மாதிரி சிந்தனைகள் எல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்கணும். அப்படிங்கிற அளவுல தான் இந்த தலைப்பே கொடுத்திருக்கிறாங்க மகரிஷி. சினத்தினால் திருத்தம் வராது. அப்ப சினத்தினால் திருத்தம் வராது அப்படின்னா என்னதான் வரும் அப்படின்னா, சினத்தினால் திருத்தம் வரவே வராது. மிச்சம் என்ன இருக்குன்னா வருத்தம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மகரிஷி. சினம்னாங்கிறது ஒரு அறியாமை. அது வந்து ஒண்ணும் இல்ல. முன்னாடி காலத்துல இருந்தவங்க பழைய பழைய விஷயங்களை எல்லாம் பேசிட்டு இருக்கிற தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு இத பத்தி மட்டும்தான் தெரியும். வேற இப்ப இருக்கிற காலகட்டத்துல மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு தெரியல. இது உங்களுக்கு ஒரு அப்ப என்ன சொல்லுவோம் இன்னொருத்தர் சொல்றப்ப, அவங்களுக்கு இது அறியாமை, அவங்களுக்கு அதை பத்திலாம் தெரியாது. அப்படின்னு சொல்ற நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு சூழல்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம ஒரு அறியாமைய கை நமக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கோம். அதுதான் சினம். அது இது பண்றப்ப திருத்தம் வருமா அப்படின்னா, வருத்தம் தான் வருங்கிறதே உணராம நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம இது காரணம் என்ன? ஏன் இப்படி அப்படின்னா, அந்த அறியாமைன்னு சொல்றோம்ல, தாத்தா பாட்டியா பண்ணுனதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. அவங்க காலத்துக்கு முன்னாடி 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 அப்படியே போனோம்னா, விலங்கின காலத்துல இருந்து வந்ததுதான் மனிதர்கள். விலங்கினத்துல இருந்து வந்தவங்க தான் அதோட ஒரு தன்மாற்றத்தின் அடிப்படையில தான் நம்ம மனிதனா வந்திருக்கோம். அந்த இது அப்ப வந்து நம்மளுக்கு எப்படி இந்த கோபம்ங்கிற இது வந்திருக்கு அப்படின்னா, கருவழியே தான் வந்திருக்கு. ஒரு விலங்கு வந்து என்ன பண்ணும், ஒரு உயிர் இந்த சாப்பிடுறதுக்கு உணவு வேண்டதுக்காக இன்னொரு உயிரை கொன்னு சாப்பிட்டுருக்குது. அது கோவப்பட்டு வதைச்சுதான் சாப்பிட்டுருக்கு. அப்ப அதோட தன்மை தான் மருவி மருவி மனிதனிடத்துல கோபமாகவும் வஞ்சமாகவும் கவலையாகவும் இப்படியே அதோட எண்டு வந்து கவலையா மாறிடுது. தன்னையே அழிச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. கோபத்துல ரெண்டு வகை இருக்குது. ஒண்ணு வெளிப்படையா இன்னொருத்தர் கோவப்படுறது, இன்னொன்னு உள்ளேயே கோவப்பட்டுக்கிறது, நம்மளே நாமளே அழிச்சுக்கிறது. நம்மளே நாமளே அழிச்சுக்கிற தன்மை வர்றப்ப வஞ்சமாவும் பொறாமையாவும் கவலையாவும் மாறிடுது. இதுக்கெல்லாம் வித்துடுறது அந்த கோபம்தான். அப்போ இதுல என்ன நம்ம மாற்றம் பண்ணணும்? ஏன் வருதுன்னா, இது வித்து தொடரா வந்தது. அதுக்கு சாதகமான சூழ்நிலை சாதகம்னா அதுக்காக வலுவான சூழ்நிலை வர்றப்ப அதை வந்து நம்ம வெளிப்படுத்துறோம். அது மறுபடியும் பதிவாகி மறுபடியும் இன்னொரு காலகட்டம் வர்றப்ப அது சூழல் வர்றப்ப மறுபடியும் வெளிப்படையாகும். இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இதை நாம எப்படி நம்ம வந்து கையாளுறது? ஏன் நம்ம படணும்? எதுக்காக படணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்மளுக்குள்ள வந்து நாம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். இது நம்ம பண்ணணுமா? இந்த கோவத்தை செய்யணுமா? இந்த கோவத்தை அவங்க மேல காட்டணுமா? அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு வீட்டுல குழந்தைங்க படிக்கிறாங்க. படிச்சு நல்லாதான் படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன அளவுல இருக்கிறோமோ நம்மளோட பதிவு தானே, நம்மளோட வித்து தானே குழந்தைங்க. நாம எந்த அளவுக்கு புரிதலோட இப்ப கவனத்தோட நாம படிச்சோமோ, செயல்பாடுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமோ, அதுதான் நம்ம குழந்தைங்களா வெளிப்படுத்தி வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து இன் இன்றைக்கு இருக்கிற போட்டி சூழலுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்குங்கிறதுக்காக அவங்க கிட்ட திணிக்கிறோம். நீ அதை படி இதை படி, அப்படி படிச்சிருக்கணும் இப்படி படிச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க மேல கோவப்படுறோம். ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றோம். நம்மளோட கோவம் எங்க போய் நிக்குதுன்னு பாருங்களேன். கிரிட்டிசைஸ் பண்றதுல அவங்கள நீ இதுக்கு மேல என்ன மார்க் எடுத்துருவ, எப்படி படிச்சா நீ இந்த மார்க் எடுக்க உன்னால முடியும், நீ அதுக்கெல்லாம் வந்து பொருந்தாத மாதிரி இருக்கிற, பொருத்தமாவே நீ அதுக்கேத்த மாதிரி நீ படிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்கள வந்து குத்தி காட்டுறோம், அட்வைஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது நம்ம என்ன பண்ணினாலும் ஒரு அம்மாவா அப்பாவா வந்து அதோட பழக்கமாவே வந்துட்டோம். அது அதெல்லாம் வந்து ஒரு கோபத்தின் அடிப்படையிலான செயல் தான். அவங்களுக்கு மேலும் மேலும் வந்து அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றதும் தடுத்து இது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அதை மட்டும்தான் சொல்றோமோ ஒழிய அவங்கள மாற்றத்தை இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்படின்னா அது ரொம்ப ஃப்ராக்ஷன் அளவு தான் நம்ம செய்யறோம். அது போலதான் உறவுகள் எடுத்தோம். இப்ப நம்ம வந்து ஒருத்தரை வந்து நண்பர்னாவே வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்றோம், அவங்க ஒரு தப்பு பண்றாங்க, அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நேரடியா சொல்லலாம். அதை ஏத்துக்கிறவங்களா இருந்தா ஓகே. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், மன கஷ்டமா இருக்கும். அவங்ககிட்ட டைரக்டா போய் நீ இது பண்ணாத அதை பண்ணாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டே இருந்துச்சுக்கோ, ஒரு கடத்துல அவங்க என்னவாங்க, உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னை விட்டுருப்பா
அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரி இல்லாம குத்தி காட்டுறது, நீ என்ன இதுக்கெல்லாம் உனக்கு ஒத்து வராத செயல் நீ ஏன் செய்யற அப்படின்னு சொல்லி அவங்களை குத்தி காமிக்கிறது. இது ரெண்டுமே வந்து உறவுகள் இடத்துல, குழந்தைங்கள் இடத்துல எல்லாத்துக்குமே பொருந்தும். அது மாதிரி பண்ணாம, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாம ஒரு சில விஷயங்களை வந்து நன்மைக்குரிய விஷயங்களை சொல்லி அந்த இடத்துல இதை நம்பி இந்த மாதிரி வேலை பார்த்தோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் இடத்துல வந்து நீ இது டைமிங் மாத்தி இந்த டைமிங்குள்ள படிச்சா உனக்கு வந்து படிக்கிற விஷயம் மனசுல பதியும். அதே சமயத்துல புரிதலோட படி. ஒரு விஷயத்த படிச்சாலும் புரிதலோட படி. புரிதலோட படிக்கிறேன்னா காலத்துக்கும் உனக்கு வந்து மறக்கவே மறக்காது. உனக்கு வந்து மனத்துல பதிஞ்சுக்கும். அதை அதை மேற்கொள்ளிட்டே நீ வந்து ஒரு ஒரு விஷயங்களையும் செஞ்சுக்கலாம். மேக்ஸ் வந்து ஃபார்முலா படிச்சுட்டா மற்ற சம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். அது போல இது இங்கிலீஷ்னா கிராமர், தமிழ்னா இலக்கணம் படிச்சா எழுத்து பிழை இல்லாம இருக்கலாம். அது போல சயின்ஸ் அப்படித்தான். அதுல சில ஃபார்முலாஸ் தியரம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம படிச்சோம்னா முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அதுக்கான இதை வந்து ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்கள வந்து கோவப்படுறதுன்னா கோபம் வந்து அது எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு அவங்களோட நடிப்பு சினம் தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்றேன் இந்த இடத்துல. மகரிஷி நம்மளுக்கு சொன்னது நடிப்பு சினம். கோவப்படக்கூடாது. மனசார வந்து கோவப்படாம நடிப்பு சினம். நம்ம இவ்வளவுலாம் சொல்லி கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மாத்தி தான் பண்ணணும் ஒழிய அவங்கள நேருக்கு நேர் வந்து குத்தி காட்டக்கூடாது. அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உறவுகள் இடத்தா இருக்கட்டும், எல்லாருமே மனிதர்களா தான் பார்க்கணும். எல்லாரும் நம்ம ஒரே வழியில் தான் வரோம். இப்போ சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிடுறவங்க சாமி அந்த ஓதுறவங்க எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டுல தான் எல்லாமே நன்மை அளிக்குங்கிற விதத்துல தான் பார்க்கிறோம். அதே போலதான் வந்து நம்ம சக மனிதர்கள் இடத்தையும் பார்க்கிற இருக்கிறவங்களும் அப்படித்தான். நாமளும் அப்படித்தான், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அப்படித்தான். அப்படிங்கிறது என்றதுல என்ன தப்பு இருக்கு? நாம அதை மாத்தி என்ன பண்ணிடுறோம்? அது உரிமைன்னு நினைச்சிட்டு கோவப்படுறோம். கோவப்படுற இடத்துல அந்த உரிமையை தாண்டி அவங்க மனசு வலிக்குது அல்லவா, வதைக்கிறோம் அல்லவா, அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அது ஒரு பதிவை ஏற்படுத்தும். அது மீண்டும் மறுபடியும் வருத்தலையில ஏற்படுத்தி அது ஒரு பாதிப்பை அவங்களுக்குள்ள ஏற்படுத்த நம்மளுக்கும் தாக்கம். அவங்களுக்கு அவங்க வருத்தப்பட்டா நம்மளுக்கு நம்மளுக்கு தான் வந்து சேரும். நம்மளுக்கு கண்டிப்பா வந்தே தீரும். அதனால வந்து நம்ம அது தேவையா அப்படின்னு சிந்தனை செஞ்சு பார்த்தோம்னா அது தேவைப்படாது. அப்போ இது எல்லாத்துலயும் என்ன முடியுதுங்க? பாதகமா தான் முடியுது. எதுவுமே சாதகமா சினத்தினால ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கு. அந்த செயல்ல வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா 0% தான். இது யாருமே மாத்த முடியாத ஒண்ணுதான். யார் யார் இல்லமா நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான். க்ளோஸ் ரிலேஷன் தான். எது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லார்த்த அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம டெய்லி சர்க்கிள்ல இருக்கிறவங்க தான் அதிகப்படியா கோவப்படுறோம். அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. அது ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கும். பார்க்கறது என்னமோ குழந்தைங்கள் எடுத்தும் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், அப்பா அம்மா, மாமனார் மாமியார் அப்படிங்கிற அளவுல போயிட்டே இருந்தாலும் அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சது அப்படியே நீண்டுகிட்டே போகக்கூடாது. இன்னைக்கு கோவம் வந்துதா அன்னைக்கே அது ஏன் வந்து எதுக்கு வந்துன்னு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிடணும். அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாதான் நாம வந்து அது என்ன ஆகுங்க, பழிக்கு பழி, வஞ்சம், பொறாமை அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்ம மனசுக்குள்ள போய் இது ஒரு இடத்துல என்னவா மாத்தின ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. இது எந்த எந்த அளவுலயும் வந்து சினம் வந்து பொருந்தாத நிகழ்வு தான். அதைத்தான் மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. சினமும் அச்சமும் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வில் சீர்குலைய செய்யும் கொடும் உத்தியாகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சினமும் அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சீவன் நிலையை நற்குணமுற வேண்டும். இந்த நிலையில மாற்றம் தான் ஏற்படணும் ஒழிய மறுபடியும் அதை திரும்ப திரும்ப ஒரு கோபம் வந்து ஒரு நபருக்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி செயலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து பகவத்கீதையில ஒரு சொல்லியிருக்காங்க, விருப்பும் வெறுப்பும் எவன் எதையும் வெறுப்பதில்லையோ எவன் எதையும் விரும்புவதில்லையோ அந்த கர்மயோகி ஒரு சந்நியாசி என்றே அறியத்தக்கவன். விருப்பும் வெறுப்பும் இல்லாத நிலைதான் வந்து ஒரு கர்மயோகினே அந்த பகவத்கீதையில அத்தியாயம் 5ல வந்து அர்ஜுனருக்கு வந்து கண்ணன் சொன்னதா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இதுல என்ன நடக்குதுங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு உள் பயத்தை ஏற்படுத்திடுது. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு கோவப்பட்டதுனால இப்ப நம்ம ஒரு வேகமா கோவப்பட்டதுனால பையன் வந்து மார்க் எடுத்துட்டான் அப்படின்னா அது வந்து ஒரு பயத்தினாலதான் அந்த தடவை மார்க் எடுத்திருப்பான். அடுத்த தடவை எடுத்திருப்பானா அப்படின்னு எடுப்பானா அப்படின்னா அதை அவனால பண்ண முடியாது.
அந்த நேரத்துல பண்ணலாம். அடுத்த நேரத்துல பண்ண முடியாது. விருப்பு வெறுப்புகள் சிக்கி போகாத சமநிலை தன்மையை தான் ஒரு மனிதன் வந்து மேற்கொள்ளணுமா. அது 2க்கும் வந்து ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நம்மளோட கவனம், சிந்தனையும் மாறக்கூடாது. நாம எந்த இடத்துலயும் கவனமாவும் சிந்தனை இதுல வந்து செயல்பாடுகள்ல வந்து தெளிவும் இருந்ததுன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது அப்படின்னு சொல்றாங்க. கவனம், சிந்தனை அப்படின்னா எதுல இருந்து வருது அப்படின்னா, நம்மளுக்கு உணர்வு ரீதியான நம்ம மௌனம் மேற்கொள்றப்ப நம்மளுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருப்பாங்க. நம்ம உடல் ரீதியான செயல்பாடுகள செய்யறது தான் வந்து அகத்தாய்வு. உணர்வு ரீதியான செயல்பாடுகள வந்து ஆராய்ச்சி பண்றது தான் மௌனம். மௌனத்துல தான் நம்மளுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து கிளாரிஃபை ஆகும். அந்த வகையில கவனமும், சிந்தனையும் வந்து அந்த இடத்துல தான் வந்து மேலோங்குது. மேலோங்குறப்ப தெளிவு ஏற்படுது. ஒரு உணர்வு ஏற்பட்ட உடனே அது எண்ணமா மாறும், சொல்லா மாறும், செயலா மாறும். இதுதான் வந்து இது எல்லாமே சரியா இருந்ததுன்னா விளைவு சரியா விளைவ பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டியதில்ல. நம்ம எல்லாரும் விளைவ புடிச்சிட்டு மீதியெல்லாம் செய்றோம். எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா வந்து அதுக்கான செயல்பாடு செய்றோமான்னா, இல்ல. ஆனா இத மட்டும் செஞ்சுட்டு நம்ம விளைவ பார்த்தோம்னா, விளைவு வந்து சரியானதா இருக்கு. ஆனா நம்ம விளைவு இப்படி வரணுங்கிறதுக்காக என்ன பண்றோம்னா கோவப்படுறோம். விளைவ பார்த்து கோவப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த செயல வந்து கவனத்தோட நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நேர்கோட்டுல பார்க்குறோம் அப்படின்னாவே, நம்மளுக்கு வந்து விளைவு நேர்கோட்டுல சரியா, நேர்மறையா இருக்கும். அந்த வகையில தான் வந்து "சினத்தினால் திருத்தம் வராது, வருத்தம் தான் வரும்ங்கிறத" மகரிஷி வந்து மேற்கோளிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாத சினம் யார்ட்ட வந்து அதிகப்படியா இருக்குதுன்னா, உறவுகளிடத்திலும் அப்படியா இருக்கு. இது ஒரு சங்கிலி தொடரா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே வந்து திரும்ப திரும்ப வர்றப்ப வஞ்சமும் பொறாமையா மாறி கவலையாவும் மாறிருது அப்படின்னு சொல்றாங்க. இதனால எவ்வளவு நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோபத்தினால உடம்பு அப்படியே ஒ மனசு வந்து அதிக அழுத்தத்துக்கு உட்படுத்து இதய நோய் வருது, ரத்த அழுத்தம் வருது, மனசே ஒரு பாரமா இருக்கிற மாரி இருக்குது. உயிர் ரீதியான மாற்றம்னா, அந்த வித்துல வந்து நீத்து தன்மையே ஆகுற அளவுக்கு நம்மளோட சினம் வந்து நம்ம உடம்புல உயிர்ல மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அது தேவையான்னு இப்பதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே சமயத்துல இது வழி வழியான தொடரை ஏற்படுத்துது அப்படிங்கிற வகையில இப்போ மத்தவங்க மேல சாபத்தை ஏற்படுத்திக்கிறோம். பழிக்கு பழி பண்றது அளவுக்கு பொறாமையை வந்து பதிவா ஏற்படுத்தி வச்சிரும். இதெல்லாம் தேவையா? அப்படின்னு ஆராய்ச்சி நம்ம பண்ணிக்கணும். நம்ம இந்த ஆராய்ச்சிக்காகத்தான் இந்த தலைப்பே எடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ஒரு வடிவத்த குடுக்கக்கூடாது நம்ம மனசுக்கோ, நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குள்ளயோ நம்ம வந்து அந்த மாரி சூழலை ஏற்படுத்திக்க கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த தலைப்போட இதே. அதத்தான் வந்து மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஒரு பாடல்ல. "கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடி கெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவு அறுக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாளி, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும், கோபமே மரளி முன் கொண்டு போய் தீய நரகுழியில் விற்றள்ளும்." அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளிரும் அப்படிங்கிறாங்க. மரளினா யமன். யமன் முன்னாடி நம்மளோட இறப்பு தருவாய்க்கு வழிவகுத்துரும் அப்படின்னு சொல்றது தான் யமன் சொல்லி மரளி முன் கொண்டு போய் நிறுத்திரும். அப்ப நரகுழிக்குள்ள தள்ளிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அறப்பளீஸ்வரர் சதகத்திலிருந்து மகரிஷி இந்த பாடலை மேற்கோளிட்டு இந்த சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற பதிவுல பதிவிட்டிருக்கிறாங்க. வாழ்க வளமுடன்.